தேவன் அனுமதிக்கிற சோதனை இருக்கிறது, அதுதான் விசுவாச பரீட்சை. கர்த்தர் எல்லாரையும் சோதிப்பாரான்னு கேட்டால் எல்லாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் யாரை மிகவும் நேசித்து யாரை தேவன் சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை தேவன் பரீட்சிக்கிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மத்தேயு 4:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வசனம் எப்படி தொடங்குது தெரியுமா? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்னா, எனக்கு இவரை பிடிக்கல, அதனால நான் இவரை சோதிக்க போறேன். இல்ல, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமென். தேவன் ஒரு பரீட்சையை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது வருவதற்கு முன்னமே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்.